திரையரங்குல மிக அதிகமா சீரியலால ஓப்பனிங் வர்ற நடிகர்னா கமல்ராஜன் ஒரு பேட்ச். அடுத்து வந்து விஜய் அஜித்துக்கு அப்புறம் சிவகார்த்திகேயனுக்கு தான் அந்த கிரௌட் இருக்கு. நீங்க நான் வந்து ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி இதை சொல்லியிருக்கேன். ரஜினிகாந்த் கமலஹாசன் விட்டுருக்கேன். அதுக்கு அடுத்த பாத்தீங்கன்னா விஜய் அஜித் 2 பேருமே ஈக்குவல் ஸ்டாண்டர்ட்ல இருக்காங்க. அதுக்கு அடுத்த 3வது ஸ்டாண்டர்ட்ல கண்டிப்பா சிவகார்த்திகேயன் தான் இருக்காரு. அப்படியா? உறுதியா எந்த சேலஞ்சு நான் சொல்ல முடியும். ஏன்னா ஓப்பனிங் தெரியுது எங்களுக்குல்ல. இன்னைக்கு சினிமாவில் பார்த்தீங்கன்னா ரஜினி கமலா இருவருக்கு பின்னால மிகப்பெரிய பொசிஷன் இருக்கிறது. ஒரு பக்கம் விஜய், இன்னொரு பக்கம் அஜித். இன்றைக்குள்ள இளம் நடிகர்கள அந்த இடத்துக்கு அடுத்து யார் வரக்கூடும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? அளவுக்கு இன்னைக்கு வரக்கூடிய ஒருத்தர் நான் சொன்னேன்னா சிவகார்த்திகேயன் தான். விஜய் அஜித்க்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் தான் இருக்காருன்னு இப்போ அதே தரவரிசையில தான் இருக்காரு. ஆமாமா, அந்த மாதிரி இருக்காரு. இப்ப அதுல என்னென்ன மாற்றங்கள் வந்துருக்கு? கமல் ரஜினிக்கு அடுத்தபடியா விஜய் அஜித் இப்படி வந்தாங்களோ அந்த மாதிரி ஓப்பனிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் அன்னைக்கு சொன்னா இன்னைக்கு அதான் சொல்லுவேன் நான். சரி, நமக்கு என்ன சிவகார்த்திகேயன் மாமனா மச்சானா இல்ல சிவகார்த்திகேயன் நான் 100 ரூபா வாங்கியிருக்கேன் இல்ல அவரே 100 ரூபா வாங்கியிருக்காரு? ஒன்றும் கிடையாது. நாங்க திரையரங்கு இருக்கிற வரவேற்பை வச்சுக்கிட்டு நாங்க சொல்றோம் இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி. அது இப்போ உண்மையாயிடுச்சு 100%. இன்னைக்கும் அவங்க ரஜினி, கமல், விஜய், அஜித்க்கு அப்புறம் இனிஷியலா பே பண்ணக்கூடிய ஆர்டிஸ்ட்ல சிவகார்த்திகேயன் நம்பர் 1 இருக்காரு.